யோ சந்தானம், உனக்கு என்ன மரியாதை? அப்ப நீ சாகலையா? உன்னை நாங்களே சாவடிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அப்பா திருப்பி வந்தா கூட அந்த சந்தோஷத்தை ஏத்துக்க முடியாத ஒரு பெரிய திருப்பமும் ஒரு ஷாக் தரப்போற சம்பவமும் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது மகாநதி சீரியல்ல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முத்துமலர் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பாவமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, கங்காவும் காவேரியும். எனக்கும் அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா. ஏன்னா வந்து அவங்க எவ்வளவுதான் வந்து நம்ம அப்பாவோட இன்னொரு குடும்பம் அப்படிங்கிறனால நம்ம கோவப்பட்டாலும் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அவங்களுமே ஏமாத்தப்பட்டிருக்காங்க தானே. நம்ம வில்லன் தான், வில்லன் நம்ம அப்பா தானே. அப்பா பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? கடனை வாங்கி விட்டாரு, நம்மளும் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு செத்ததுக்கு அப்புறமா எல்லாம் போராடி தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நமக்கு இன்னுமே பிரச்சனை தீரல. அவங்களுக்கும் வந்து கடன்லாம் வாங்கி அந்த பையனுக்கு வேலை வேற போயிடுச்சுங்கிறாங்க. அதனால தானே இங்க வந்திருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்து சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம கோவப்பட வேணாம், பாதியை வேணா கொடுத்துடலாமான்னு தோணுதுக்கா அப்படின்னும் போதே வந்து அது எப்படி திடீர்னு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லையேடி, நம்மகிட்ட கொடுத்துட்டா நான் என் புருஷனுக்கு என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன் நான் அப்படிங்கும் போது நான் வேணா விஜய்கிட்ட கேட்டு அப்படின்னா அந்த மாதிரி விஜயோட ஹெல்ப் எல்லாம் எங்களுக்கு வேணாம், இது நமக்குன்னு வரப்போற சொத்துனா நான் தைரியமா வாங்கிக்கலாம், அதை நான் உனக்கு கொடுக்கறதே யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப யாருக்கோ போய் கொடுக்கறதுன்னு நினைச்சா என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரதாவுமே இந்த பக்கம் வந்து அந்த முத்துமலர் நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் பாவமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு திருப்பமா இதுக்கெல்லாம் காரணமான வில்லனே திருப்பி வரதும், அந்த வில்லன் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பயங்கரமான சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த பொண்ணு திடீர்னு வந்து ரொம்ப பாவமா இருக்காங்க அந்த சிந்து. அவங்களுக்கு வந்து உடம்பும் சரியாம இருக்கு, இங்க சரியில்லாம இருக்கு, இங்க சாப்பாடு விஷயத்தையுமே ரொம்ப ஒரு மாதிரி விஜயோட குடும்பம் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத காவேரியே கடைசியில நான் இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேங்க. ஆனா வந்து சித்திலாம் கொஞ்சம் ரொம்ப கோவப்படுறாங்க அந்த சிந்து கிட்டக்க. சாப்பிட வரும்போது கோவப்பட்டு அதுங்க சாப்பிடாம போயிடுது. அந்த பொண்ணு ரொம்ப வீக் ஆகி தான் அதுக்கு ஜுரமே வந்துருச்சு, கிளைமேட் வேற இப்படி இருக்குல்ல அப்படின்னு உடனே வந்து இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இதை நான் கவனிக்காம விட்டேன் பார் அப்படின்ட்டு வந்து சித்தி சாப்பாட்டு விஷயத்துல நம்ம இப்படி நடந்துக்கூடாது, நம்ம வீட்டில் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் வரவங்களா இருக்கட்டும் எல்லாரையுமே மனசார திருப்தியோட சாப்பிட வைக்கணும் அப்படிங்கறதான தாத்தா எப்பயுமே சொல்லுவாரு. இதுல தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க சித்தி, அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், நம்ம வந்து அப்படி நடந்து கூடாது, நம்ம பெரிய மனுஷத்தன்மையோட இருந்துக்கணும் அப்படின்னு வந்து இவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சித்தியும் தலை குடிஞ்சு சரி ஓகேன்னு இப்ப சிந்து கிருஷ்ணாக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்க. ஆனா எத்தனை நாள் இப்படியே போகுது அப்படின்னு ஒரு கேள்விக்கு மட்டும் இவங்களுக்கும் பதில் இல்லை. உடனே இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல திடீர்னு வந்து ஒரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து யாரோ இறங்குறாங்க. இறங்கினதுக்கு அப்புறமா யார் பாணி அப்படின்னு போயிட்டு வந்து முதல்ல தாத்தா கேட்குறாரு. தாத்தா கேட்கும் பொழுது வந்து சாரதா அதுக்கப்புறம் காவேரி கங்கா எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. கேட்கும் பொழுதே ஆமாம் முத்துமலர் அவங்களும் இங்கே தான் இருக்காங்க, நீ யாருப்பா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே நான் தான் சந்தானம் அப்படின்னு வந்து ஒரு குரல் வருது. வந்ததுக்கு அப்புறமா அப்படி ஷாக் ஆகி வந்து தாத்தா சந்தானமா அப்படின்னு நிமிந்து பார்த்து சந்தானனா காவேரியோட அப்பா அப்படின்னு விஜய் அப்படின்னு கத்துறாரு தாத்தா. தாத்தாக்கே ஒன்றும் ஷாக்ல ஒண்ணுமே புரியல கத்துன ஆரம்பிச்சாங்க. வந்து முதல்ல வந்து விஜய் தான் கிளம்பி ஓடி வர்றாரு. விஜய் கிளம்பி ஓடி வந்துட்டு என்ன தாத்தா என்னாச்சு அப்படின்னு ஓடி வர. இப்ப காவேரி கங்காலாம் மாடியில் இருக்காங்க. வேற மாடியில இருந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, வேகமா நடக்க முடியாதுன்னு பொறுமையா இருக்க. இந்த பக்கம் முத்துமலர் கிருஷ்ணா சிந்து எல்லாருமே வந்து தோட்டத்துல அந்த பக்கமா அந்த அவுட் ஹவுஸ் கிட்டக்க நின்று என்ன பண்றதுன்னு பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம வேணா பணமே வேணான்னு போயிடலாமா, இவங்களும் நல்லவங்களா இருக்காங்க, அவங்களுக்கும் பணம் தேவைங்கிறாங்க, இது விஜயோட குடும்பம், அது மாப்பிள்ளையோட வீடு, அங்க போய் இவங்களால ரொம்ப உரிமையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவங்க கையில காசு இருக்குங்கிறதுக்காக நமக்கும் வந்து காசை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. விஜய் கிட்ட காசு இருக்குன்னா அது வந்து கங்காவோட காசா இருக்க போறது இல்லை, நம்ம வேணா அதை விட்டு கொடுத்துடலாமா அப்படின்னா எப்படிமா விட்டு கொடுப்போம், நம்ம திருப்பி போனா நம்ம கடன்காரங்க கேட்பாங்கம்மா, எனக்கு வேலையும் இல்லைம்மா, எல்லா கடனையும் அடைச்சிட்டு தானே வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கணும், இந்த நமக்கு வாங்குற காசே கடன் அடைக்கிறதா கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒன்றும் இருக்காது, சிந்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமாமா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இங்க வாசல்ல ஒரே கமோஷனா இருக்கு, ஒரே சத்தமா இருக்காத பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இவங்க அப்புறம் இங்கே கிளம்பி அங்க போறாங்க. போகும் பொழுதே வந்து விஜய் இப்ப இங்க வராரு. வந்துட்டு வந்து பாக்குறாரு தாத்தா கிட்ட யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. தாத்தா ஷாக்கா பாக்குறாரு. இப்படி போய் பார்த்தா கையில பையோட யாரோ நின்று இருக்காங்க. யாருன்னு பார்த்தா சந்தானம். நீங்க அப்படிங்கும் போதே வந்து நீங்க அப்படிங்கிறது நான் விஜய் காவேரியோட ஹஸ்பண்ட் மாப்பிள்ள அப்படின்னு. மாப்பிள்ளையா நீங்க அப்படின்ட்டு ஒரு ஒண்ணுமே புரியாம வந்து காவேரி அப்படிங்கிறாரு. பார்த்தா பின்னாடி காவேரி அப்படியே பொறுமையா வெளில வராங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா ஏன் கத்துனாரு என்னாச்சு அப்படின்ட்டு வந்து எல்லாம் இந்த கிருஷ்ணா எதுவும் பிரச்சனை பண்றானா அப்படின்ட்டு வெளில வர. சாரதாவும் அப்படி வெளில வர, கங்காவும் வெளில வர. எல்லாரும் இவரை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிறாங்க. கடைசியா பின்னாடி வராங்க பாட்டி இவரை பார்த்த உடனே குடு ஓடுது. சந்தானம் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சோன்னா இவங்க எல்லாருமே ஒண்ணுமே புரியல. சந்தானமான அந்த சைட்ல இருந்து அந்த கிருஷ்ணா சிந்து இவங்க எல்லாருமே இங்கே வர. எல்லாருமே ஒரு இடத்துல வந்து நின்று என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட பார்க்கும் பொழுதே வந்து எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவர் சொல்லும் பொழுதே வந்து மன்னிக்கிறதா, அப்ப நீ சாவலையா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து சாரதா வந்து வேகமா வந்து ஒரு சட்டக்காலரை பிடிச்சி என்னையா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நீ திருப்பி உயிரோட வந்தனா இந்நேரம் வந்து நான் வந்து
என் உயிரை எடுத்துக்கோ, அவர் உயிரை திருப்பி கொடுத்துரு, இந்த பிள்ளைங்க பாவம்னு எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன் நான், இப்ப நானே உன் உயிரை எடுக்க போறேன், அப்ப நீ சாவலையா அப்படின்னு திருப்பி வந்து அவங்க கேட்க, இந்த பக்கம் முத்துமலை வந்து எங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் அழ ஆரம்பிக்க, உடனே எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு இருக்கும் போதே காவேரி இந்த பக்கம் போயிட்டு வந்து வேகமா போயிட்டு அருவாள் எடுத்து வராங்க. அருவாள் வந்து விடமாட்டேன், நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படிங்க அவங்களை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் போதே, ஐயோ எல்லாரும் நான் மன்னிச்சிருக்கேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான், இந்த குடும்பம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கணும், ஆல்ரெடி நான் குமரன் கிட்ட சொன்னேன், சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சொல்லி ஆகணும், கங்காவோட கல்யாணம் முடியட்டும், மூத்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் முடியட்டும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க கூட்டு வரலாம், இல்லைன்னா கங்காவோட கல்யாண வயசுக்கு அப்புறம் இது பிரச்சனை ஆயிடும். ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் சிந்து சின்ன பொண்ணு, எனக்கு காவேரியை பத்தி பெருசா கவலை இல்லை, யமுனா ஒரு கலெக்டருக்கு முடிக்கணும், நர்மதா குழந்தை, ஸோ எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லாம இருந்துச்சு. கங்காவோட கல்யாணத்துக்கு பிறகு உண்மையை சொல்லிடலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே பசுபதி இவ்வளவு பெருசா ஏமாத்துவான் அப்படின்னு நான் யோசிக்கல. அந்த ஒரு சோகம் பிளஸ் வந்து எல்லா பக்கமும் கடன், இதை நம்பி நான் அங்கேயும் கடன் வாங்கி வச்சிருந்தேன், இங்கேயும் கடன் வாங்கி வச்சிருக்கேன். அப்படிங்கும் போது எனக்கு தைரியம் இல்லை, யார் முகத்தையும் பார்த்து எதையும் சொல்றதுக்கு தைரியம் இல்லாம தான் நான் வந்து இறந்ததா வந்து ஒரு நாடகம் ஆடி ஏமாத்தி ஊரை விட்டு போயிட்டேன். அது ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு மனசு கேட்கல, நான் கிளம்பி எங்கெங்கேயோ வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், அதை வச்சு கொஞ்சம் நான் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட முடியும், நான் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனாக வரல. ஆனால் அதே சமயத்தில் என்னால் இதுக்கு மேலே வந்து தனியாக இருக்கு, உங்களையும் தனியாக தவிக்க விட முடியாது தான் வந்தேன். அப்படிங்கும்போது இன்னொரு குடும்பத்தை வச்சுட்டு இருந்துட்டு அந்த குடும்பம் இங்கே வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்குது, இத்தனை நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு நர்மதாவுக்கு ஒன்றும் முடியாமல் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, இவ கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி அசிங்கப்பட்டுனா ஊரெல்லாம் டிவி நியூஸ் எல்லாம் வர அளவுக்கு அத்தனை பிரச்சனை நடந்துச்சு, இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இப்போ வந்திருக்கியா நீ அப்படின்னு வந்து கேட்க, விடுங்க முதல்ல உள்ள போய் பேசிக்கலாம் அப்படிங்கும் போது இந்த பக்கம் விஜயோட சித்தியும் பாட்டியும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல வந்து ஒரு குடும்பம் வந்துச்சு, அப்புறம் இன்னொரு குடும்பம் வந்துச்சு, அப்புறம் செத்து போனதா சொன்ன உயிரோட வராரு அப்படிங்க. இதுக்கடையில அன்பு வேற போய் பசுபதி கால் பண்ணி உங்க ஃப்ரெண்டு திருப்பி வந்துட்டாரு, உயிரோட தான் இருக்காராம் அப்படின்னு சந்தானம் வந்தாருங்கிறத சொல்ல அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அவர் கிளம்பி வர, இப்ப பலதரப்பட்ட திருப்பங்கள் அடுத்தடுத்து நடக்கிறதும் இவ்வளோ நாள் இந்த முத்துமலர் குடும்பத்தை காமிச்சது, முத்துமலர் குடும்பம் வந்து இங்கே வந்து இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தது, இது எல்லாமே சந்தானத்துடைய வருகைக்காக தான். அவரை வந்து எல்லாரும் திட்டிட்டு இருக்கும்போது அவர் தாம் பங்கு நியாயத்தில் வந்து நியாயங்கிறத விட நான் நிறைய அநியாயங்கள் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம், நான் பண்ண தப்பை வந்து நான் உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வரதும், இல்லை நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து சாரதா ஒரு இடத்துல முடிவு பண்ணி, என் பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு போதும், நீ வந்து அந்த குடும்பத்தோட வாழ்ந்துக்கோ, இதுக்கப்புறம் வந்து என் பிள்ளைங்களை வேணா பார்த்துக்கலாம், எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க நிறையவே வந்து பட்டு நான் யார் இல்லாமலே நான் இருக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டோட இருக்க போறாங்களா, அதை வச்சு தான் அந்த கதையை நோக்குதா, அதை நோக்கி தான் போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லாமல் அந்தானெல்லாம் வரல பாஸ், சும்மா இப்போதைக்கு முத்துமலர் குடும்பத்தை காமிச்சோம், அப்புறம் அவங்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவோம், இல்லை அவங்களுக்கு குட்டி பிரச்சனை வந்து விஜயும் காவேரியும் சரி பண்ணுவாங்க, அதோட அனுப்பிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ராக்கு சந்தானத்துடைய பேரை கெடுத்தது, இது எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு ட்ராக்காக போய் முடியும். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே மற்ற ப்ரெடிஷன்ஸ் எல்லாம் சிறுகடிக்காசிக்கு பாண்டியன் ஷோஸில் இன்னும் தங்கமயில் பற்றி இன்னும் சில பல ரகசியங்கள் தெரிய வருது, அவங்க அப்பாவை பற்றி விஷயங்கள் தெரிய வரதுக்கான ப்ரெடிஷன்லாம் இருக்குது. அப்படியே அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனல் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு, அதுக்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.